வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜி டிஆர்பி என்பது மிகவும் முக்கியமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாகும். இந்த தேர்வில் வெற்றி பெற அதிக நேரம் படிப்பது மட்டுமல்ல, சரியான வழிகாட்டுதல், திட்டமிட்ட தயாரிப்பு மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியும் அவசியம். இதற்காக நம்ம கிரவுன் அகாடமியில் யூஜி டிஆர்பி தேர்வுக்கான புதிய பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. நம்ம அகாடமியின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ்க்கு ஏற்ப எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கான்செப்ட் பேஸ்டு வீடியோ கிளாஸஸ், திட்டமிட்ட ரெகுலர் மற்றும் ரிவிஷன் கிளாஸஸ், தொடர்ச்சியான ஆன்லைன் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் மற்றும் ஃபுல் லென்த் MCQ ப்ராக்டிஸ் அனைத்தும் வழங்கப்படுகிறது. எங்களின் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் முறையின் மூலம் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற தேவையான முழுமையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகின்றன. நம்ம யூஜி டிஆர்பி ஜுவாலஜி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இன்வெர்டிபிரேட்டான்ற ஒரு யூனிட். அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 15 கேள்விகள் இந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க. எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்டான்ற யூனிட்டில். ஓகேங்களா, இந்த இன்வெர்டிபிரேட்டான்ற யூனிட்டில் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் கோட்பாடுகள், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. இந்த வகைப்பாட்டியலின் கோட்பாடுகள் மற்றும் புரோட்டோசோவன் அவளோட டைப் ஸ்டடீஸ் இதில் சேர்த்து நமக்கு மொத்தமாக 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாரமீசியமில் ஒரு கொஸ்டினும் பிளாஸ்மோடியமில் ஒரு கொஸ்டின்ஸும் நம்ம 2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரோட்டோசோவா வகையில் பார்த்தீங்கன்னா பாரமீசியமில் இருந்து ஒரு கேள்வியும் பிளாஸ்மோடியமில் இருந்து 2 கேள்வியும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சாப்டரோட எண்டுலேயோ ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், அதாவது பயிற்சி வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பயிற்சி வினாக்களை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு கேட்க போகிறாங்க, ஆல்ரெடி எப்படி கேட்டிருக்காங்க, இனி நமக்கு எப்படிலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பயிற்சி வினாக்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்மளுடைய சாப்டர் 1 வகைப்பாட்டியலின் கோட்பாடுகளில் பயிற்சி வினாக்கள் பார்க்குறோம். இந்த பயிற்சி வினாக்களில் ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் வகைப்பாட்டியல் மற்றும் முதுகெலும்பில்லாத உயிரினங்களின் உயிரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ மொத்தமாக இதில் இந்த சாப்டர் 1லேருந்து நமக்கு 50 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, கொடுத்துருக்கோம். இதை பற்றி தான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிவு 1 வகைப்பாட்டியல் மற்றும் முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் நமக்கு எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை கேள்விகள் இருக்குது? 15 கேள்விகள் இருக்குது. இது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்பட்டு இருசொல் பயிரிடல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்பட்டு இருசொல் பயிரிடல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா, ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சார்லஸ் டார்வின், கெரோலஸ் லின்னேயஸ், ஜீன் பேப்டிஸ்ட் ஸ்மார்க், அகஸ் வெய்ஸ்மைன் அப்படின்ட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற இயற்கை தேர்வு கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்ற ஒரு கோட்பாடு, இயற்கை தேர்வு கோட்பாடு மற்றும் பரிணாம வளர்ச்சி கொள்கையை வெளியிட்டவர். ஓகேங்களா, எவல்யூஷனரி தியரி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது பரிணாம வளர்ச்சி கொள்கையை வெளியிட்டவர். வகைப்பாட்டியல் மற்றும் இருசொல் பெயரிடும் முறைக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, வகைப்பாட்டியலுக்கும் சொல் பெயரிடும் முறைக்கும் இவருக்கு நேரடி தொடர்பே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தவறு. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? தவறு. அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? பி ஆப்ஷன், கேரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேரோலஸ் லின்னேயஸ்ன்றது இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்வீடன் நாட்டு தாவரவியலாளர். ஓகேங்களா, ஸ்வீடனில் இருக்கிற ஒரு பாட்னி ரிலேட்டட் இதில் இருக்கிற கரோலஸ் லின்னேயஸ் உலக உயிரினங்களை முறைப்படி வகைப்படுத்தியதற்காக நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, எதனால்? உலக உயிரினங்களை முறைப்படி வகைப்படுத்தியதற்காக நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி என்று அழைக்கப்படுகிறார். இவர் உயிரினங்களுக்கு உலகளாவிய முறையில் 2 சொற்களை கொண்டு பெயரிடும் இருசொல் பெயரிடும் முறை, அதாவது பைனோமியல் நாமன்கிளேச்சர்
நாமென்க்ளேச்சர் என்ற மிக முக்கிய முறையை தன் சிஸ்டமா நேச்சுரே மற்றும் ஸ்பீஷிஸ் பிளான்டரம் ஆகிய புத்தகங்கள் மூலம் அறிமுகப்படுத்தினார். சிஸ்டமா நேச்சுரே அண்ட் ஸ்பீஷிஸ் பிளான்டரம்ன்ற புக்ஸ் மூலமாக இவருடைய இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார். எனவே இவர்தான் சரியான பதில். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்பட்டு இருசொல் பெயரிடல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கேரலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சி ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷனில் யார் இருக்காங்க, ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்றோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டைஸ் லாமார்க்ன்றவர் இவர் பரிணாம வளர்ச்சியில் பெறப்பட்ட பண்புகள் கடத்துதல் கோட்பாடு, ஓகேங்களா, அதாவது தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ், ஓகேங்களா, பெறப்பட்ட பண்புகள் கடத்தப்படுதல் கோட்பாடு, தியரி ஆஃப், நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க்குன்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனுக்கான கொஸ்டினையும் நம்ம பார்த்த மாதிரி ஆகிடும். தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ், ஓகேங்களா, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன, லாமார்க்கிசம் என்ற கொள்கையை வெளியிட்டவர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீண்டதற்கான விளக்கம் கொடுத்தார் இல்லை, ஓகேங்களா. ஸோ இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அல்ல என்பதால் இந்த ஆன்சரும் தவறான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் என்ன இருக்குது, அகஸ்ட் வெய்ஸ்மேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இவர் லாமார்க்கின் கொள்கையை மறுத்து முளை பிளாச கோட்பாடு, அதாவது ஜெர்ம் பிளாசம் தியரி என்ற கொள்கையை வெளியிட்ட ஜெர்மனி நாட்டு பயாலஜிஸ்ட், ஓகேங்களா. உயிரினங்களின் இனப்பெருக்க செல்களில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் என்று நிரூபித்தவர். இவருக்கும் வகைப்பாட்டியலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஸோ இந்த நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்பட்டு இருசொல் பெயரிடல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லின்னேயஸ், கேரோலஸ் லின்னேயஸ். சரியான பதில் இதுதான், ஓகேங்களா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICZN, ஓகேங்களா. ICZN படி அறிவியல் பயிருக்கான பின்வரும் வடிவமைப்பு விதிகளில் எது சரியானது? ICZN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சரின் படி ஒரு அறிவியல் பயிருக்கான பின்வரும் வடிவமைப்பு விதிகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரினம் மற்றும் சிற்றினம் ஆகிய 2 பெயர்களும் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா பேரினத்தின் முதல் எழுத்து மட்டுமே பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும், ஓகேங்களா. ஜீனஸ் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். சிற்றினத்தின் பெயர் முழுமையாக சிறிய எழுத்தில் இருக்க வேண்டும், ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இரண்டுமே பெரிய எழுத்தில் எழுதப்படக்கூடாது என்பதனால் இந்த ஆப்ஷன் ஏ தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அறிவியல் பெயர் சாய்வெழுத்துக்கள் அல்லது அடிக்கோடிடுதல் இல்லாமல் சாதாரண உரையாக எழுதப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி, அறிவியல் பெயர் சாய்வெழுத்தில், அதாவது இட்டாலிக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அல்லது அடிக்கோடுதல் இல்லாமல், ஓகேங்களா, சாய்வெழுத்துக்கள் அல்லது அடிக்கோடுதல் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் பெயர்கள் அச்சிடும் போது எப்போவுமே அவை சாய்வெழுத்துக்களில் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஒருவேளை கைகளால் எழுதினோம்னா கண்டிப்பாக பேரின பெயருக்கும் சிற்றின பெயருக்கும் தனித்தனியாக, ஓகேங்களா, தனித்தனியாக அடிக்கோடிட்டு இருக்க வேண்டும், ஓகேங்களா, தனித்தனியாக அடிக்கோடிட்டு இருக்க வேண்டும். சாதாரண உரையாக எழுதக்கூடாது என்பதால் இந்த ஆப்ஷனும் தவறு. தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரின பெயர் பேரெழுத்து ஒன்றில் தொடங்குகிறது மற்றும் சிற்றின பெயர் முழுவதுமாக சிற்றெழுத்தில் உள்ளது, ஓகேங்களா. பேரின பெயர் பேரெழுத்து ஒன்றில் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வதேச விலங்கியல் பெயரிடல் சட்டம், அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் மற்றும் இருசொல் பெயரிடும் முறையின் விதிகளின்படி ஒரு உயிரினத்தின் அறிவியல் பெயரில் 2 சொற்கள் இருக்க வேண்டும். முதல் சொல் ஜெனிரிக் நேம் பேரின பெயர் ஆகும். இதன் முதல் எழுத்து எப்போதும் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். இரண்டாவது சொல் சிற்றின பெயர், அதாவது ஸ்பெசிஃபிக் எஃபிலட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல் முழுமையாக ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதப்பட வேண்டும். எடுத்துக்காட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ், ஓகேங்களா. ஹோமோசேப்பியன்ஸும் போது ஹோமோன்றதுல ஹெச் கேபிட்டல் லெட்டர், இது பேரினம். இது என்னென்னா ஸ்பீஷீஸ், ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் நேம் அது பார்த்தீங்கன்னா சிற்றினம். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயர் கையில் நம்ம பெயர் எழுதும்போது
கண்டிப்பாக நம்ம அண்டர்லைன் பண்ணணும், அடிகோல் இடணும். ஓகேங்களா? தனித்தனியாக பேரினத்துக்கு தனியாகவும் சிற்றினத்திற்கு தனியாகவும் அடிகோல் இட்டு காண வேண்டும். ஸோ அப்போ பேரின பெயர் பேரெழுத்து ஒன்றில் தொடங்குகிறது, சிற்றின பெயர் முழுவதும் சிற்றெழுத்தில் உள்ளது. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்குது? சிற்றினத்தின் பெயரை லத்தீன் மயமாக்கல் எந்த மொழியிலிருந்தும் பெறலாம் அப்படின்னு இருக்குது. அது தவறு. ஏன்னா அறிவியல் பெயர்கள் எப்போதும் லத்தீன் மொழியில் இருக்க வேண்டும் அல்லது பிற மொழியிலிருந்து பெறப்பட்டாலும் அவை லத்தீன் மயமாக்கப்பட வேண்டும். லத்தீன் மயமாக்கல் பயன்படுத்தக்கூடாது என்பதால், ஓகேங்களா, மயமாக்காமல் இருக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால இது தவறான பதில் அப்படிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் படி ஒரு அறிவியல் பெயருக்கான பின்வரும் வடிவமைப்பு விதிகளில் எது சரியானதுன்னா ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியான பதில். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு ராஜ்யத்தின் வகைப்பாட்டில் எந்த தொகுதியானது ஆர சமச்சீர் மற்றும் இரு அடுக்கு கருவளர்ச்சியுடன் கூடிய திசு நிலை அமைப்பை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ போரிஃபெரா, ஆப்ஷன் பி பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆப்ஷன் சி நிடேரியா, ஆப்ஷன் டி ஆனலிடா. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா போரிஃபெரான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கடல் பஞ்சுகள். இவை திசு நிலையை அடையாத வெறும் செல் அளவிலான, அதாவது செல்லுலர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அளவிலான உடலமைப்பை கொண்டவை. மேலும் இவை பெரும்பாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமசீரற்ற உடலமைப்பை கொண்டவை என்பதால் இது சரியான பதில் இல்லை, தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் போது இது தட்டை புழுக்கள். ஓகேங்களா? தட்டை புழுக்கள் ஆகும். இவை உறுப்பு நிலை அமைப்பும் இருபக்க சமச்சீரையும் மற்றும் புற நடு அக அடுக்கு என 3 அடுக்கு கருவளர்ச்சியை கொண்டுள்ளது என்பதால் இதுவும் தவறான பதில். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடேரியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீலன்ட்ரேட்டா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த தொகுதியை சேர்ந்த விலங்குகள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, ஜெல்லி மீன், இது எல்லாத்துலேயுமே திசு அளவிலான உடல் அமைப்பை கொண்டவை. ஓகேங்களா? எப்படி இருக்கும்? திசு அளவிலான உடல் அமைப்பை கொண்டது. ஓகேங்களா? திசு அளவிலான உடல் அமைப்பை கொண்டவை. இவற்றின் உடலை மைய அச்சு வழியாக எந்த திசையில் வெட்டினாலும் 2 சம பாகங்களாக பிரிக்க முடியும். ஸோ இதற்கு ஆர சமச்சீர் என்று பெயர். மற்றும் இவை கருவளர்ச்சியின் போது புற அடுக்கு மற்றும் அக அடுக்கு என 2 அடுக்குகளை, ஓகேங்களா, புற அடுக்கு மற்றும் அக அடுக்கு என்று 2 அடுக்குகளை மட்டுமே கொண்ட இரு அடுக்கு விலங்குகள் ஆகும். எனவே தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீடேரியான்றது சரியான பதில். அனலிடான் அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவை மண்புழு போன்ற வலைதசை புழுக்கள் ஆகும். இவை உறுப்பு மண்டல நிலை, அதாவது ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகேங்களா? இது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் அமைப்பு, அதாவது உறுப்பு மண்டல நிலை அமைப்பு, இருபக்க சமச்சீர் மற்றும் 3 அடுக்கு கருவளர்ச்சியை பெற்றவை என்பதால் இதுவும் தவறான பதில். அப்போ விலங்கு ராஜ்யத்தின் வகைப்பாட்டில் வந்து ஆர சமச்சீர், 2 அடுக்கு கருவளர்ச்சி கூடிய திசுநிலை அமைப்பு கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா நிடேரியா அல்லது சீலன்ட்ரேட்டான்றது தான் சரியான பதில். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நீடோசைட்டுகள் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கொட்டும் செல்கள் இருப்பது பின்வருவனவற்றின் ஒரு சிறப்பியல்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது சிறப்பு வாய்ந்த கொட்டும் செல்கள் இருப்பது? இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு இதுக்கு வந்து சிறப்பியல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கடல் பஞ்சுகள், தட்டை புழுக்கள், சீலன்ட்ரேட்டுகள், எக்கினோடர்ம்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க? கடல் பஞ்சுகள். கடல் பஞ்சுகள்ன்றது பார்த்தீங்கன்னா போரிஃபெரா, உணவு ஊட்டத்திற்கு பயன்படும் கொயனோசைட்ஸ் எனப்படும் கால செல்கள் தான் சிறப்பியல்பு அம்சமே. ஓகேங்களா? இதோட சிறப்பியல்பு அம்சம் என்னது? கொயனோசைட்ஸ். ஸோ கொயனோசைட்ஸ் எனப்படும் கால செல்கள் தான் இதோட சிறப்பம்சமே தவிர கொட்டும் செல்கள் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் தப்பு. அடுத்து தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தட்டை புழுக்கள் போது பிளாட்டிஹெல்மின்தஸ் கழிவு நீக்கத்திற்கு பயன்படும் சுட செல்கள் தான், ஃப்ளேம் செல்ஸ். ஸோ கடற்பஞ்சுகள்ன்றது கொயனோசைட்ஸ் வந்து சிறப்பு செல்களாக இருக்குது, சிறப்பம்சமாக இருக்குது. தட்டை புழுக்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ், சுடர் செல்கள் தான் வந்து இதோட சிறப்பியல்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் கொட்டும் செல்கள் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லை, தவறான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டுகள். ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது? சீலன்ட்ரேட்டுகள் நீடேரியா தொகுதி விலங்குகளுக்கு இப்பெயர் வர காரணமே அவற்றின் உடலில் உள்ள நீடோசைட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு உடலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடோசைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது நெமட்டோசிஸ்டுகள் எனப்படும் நெமட்டோசிஸ்ட் எனப்படும் விஷம்
கொட்டும் செல்கள், ஸ்டிங்கிங் செல்ஸ். ஓகேங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், கொட்டும் செல்கள் தான் இதோட சிறப்பம்சமே அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதுக்கு பெயரே வந்து நீடோசைட்ஸ்ன்றதுனால தான் நிடேரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவை இவ்விலங்குகளின் உணர்கொம்புகளிலும் உடலிலும் காணப்படுகின்றன. இவை தங்களை பிற எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளவும் இரையை பிடித்து கொள்ளவும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ சீலன்ட்ரேட்ஸில் தான் இந்த கொட்டும் செல்கள் இருக்குது. நீடோசைட்ஸ் அல்லது நெமட்டோசைட்ஸ் எனப்படும் ஒரு ஸ்டிங்கிங் செல்ஸ், விஷ கொட்டும் செல்கள் வந்து இந்த உயிரினத்தில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். எக்கினோடர்ம்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்தோலிகளான அதாவது எக்கினோடர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமின் எக்ஸாம்பிளாக நம்ம படிச்சிருக்கோமா, இடப்பெயர்ச்சிக்கு உதவும் ஆம்பிளாக்கரல் நீர் வாஸ்குலர் சிஸ்டம், ஆம்பிளாக்கரல் நீர் வாஸ்குலர் சிஸ்டம், வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னு நம்ம படிச்சிருப்போம், வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த எக்கினோடர்மோட ஒரு சிறப்பியல்பு பண்பு. இதுக்கும் கொட்டும் செல்கள் இல்லை. ஸோ இதோட ஆப்ஷன்ஸும் தவறு. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடோசைட்டுகள் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கொட்டும் செல்கள் இருப்பது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ஸில். அடுத்த கேள்வி, எந்த தொகுதியானது போலிக்குழி உடலமைப்பு மற்றும் முழுமையான செரிமான அமைப்பை கொண்டுள்ளது? எந்த தொகுதியானது போலிக்குழி உடலமைப்பு மற்றும் முழுமையான செரிமான அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அனலிடா, மெல்லுடலிகள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட்டைப்புழுக்கள் என்பவை உடற்குழியே அற்ற, ஓகேங்களா, இங்கே நம்ம கேள்வி என்னது, போலிக்குழி உடலமைப்பு. ஓகேங்களா, தட்டைப்புழுக்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்குழியே அற்ற, அதாவது உடற்குழி அற்ற விலங்குகள், ஏசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏசீலோமேட்ஸ். இவற்றின் மலத்துளை கிடையாது, வாய் மட்டுமே உள்ள அரைகுறையான செரிமான மண்டலமே உள்ளது என்பதால் பிளாட்டிஹெல்மின்தஸ் தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் என்னது, ஆஸ்கல்மின்தஸ். ஓகேங்களா, ஆஸ்கல்மின்தஸ் அப்படின் போது பார்த்தீங்கன்னா இது நெமட்டோடா அப்படின்னு சொல்கிறோமா. இந்த தொகுதியை சேர்ந்த விலங்குகளின் உடற்குழியானது உண்மையான உடற்குழியாக இல்லாமல் நடு அடுக்கு திசுக்களால் முழுமையாக சூழப்படாமல் ஆங்காங்கே சிதறிய பைகளாக காணப்படும். ஓகேங்களா, மீசோடர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த நடு அடுக்கு திசுக்களால் மீசோடர்ம்ஸ்னால முழுமையாக சூழப்படாமல் ஆங்காங்கே சிதறிய பைகளாக காணப்படும். இதற்கு போலிக்குழி, ஓகேங்களா, இதற்கு போலிக்குழி அதாவது சூடோசீலோம் என்று பெயர், சூடோசீலோம். ஓகேங்களா, சூடோசீலோம் என்று பெயர். விலங்குலகில் போலிக்குழி கொண்ட ஒரே தொகுதி இந்த தொகுதி தான். ஓகேங்களா, இது ஆஸ்கல்மின்தஸ். ஓகேங்களா, மேலும் இவற்றின் வாயில் தொடங்கி மலத்துளை வரை நீண்ட குழாய் போன்ற முழுமையான செரிமான மண்டலம் முதலில் தோன்றியுள்ளது. எனவே இதுதான் சரியான பதில், மிகவும் சரியான பதில் என்ன அப்படின்னா ஆஸ்கல்மின்தஸ். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆனலிடா. வலைதசை புழுக்களில் உண்மையான நடு அடுக்குகளில் திசுவால் சூழப்பட்ட உண்மையான உடற்குழி, ஓகேங்களா, யூசீலோம் அல்லது ஸ்கைசோசீலம் காணப்படுகின்றன. போலிக்குழி இல்லை என்பதால் இது தவறான பதில். அடுத்து டி ஆப்ஷன்ஸ் என்னது, மெல் உடலிகள், மொலஸ்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நத்தை, கணவாய் போன்ற மெல் உடலிகளும் உண்மையான உடற்குழி கொண்ட விலங்குகளின் பரிணாம கட்டத்தை சேர்ந்தவை என்பதால் இந்த ஆப்ஷனும் தவறான பதில். இதுலேயும் என்ன இருக்குது, ட்ரூ சீலோம். ஸோ இதில் வந்து மெல்லுடலிகளில் பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலோமிக் அனிமலாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியானது போலிக்குழி உடல் அமைப்பு மற்றும் முழுமையான செரிமான அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதற்கு சரியான பதில் ஆஸ்கல்மின்தஸ். ஓகேங்களா, அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த உயிரினத்தில் காணப்படும் சிறப்பு வாய்ந்த கழிவு நீக்க அமைப்புகள் சுடர் செல்கள் ஆகும்? எந்த உயிரினத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிளானேரியா, அஸ்காரிஸ், நீரிஸ், பெரடிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, பிளானேரியா. பிளானேரியா என்பது பிளாட்டிஹெல்மின்தஸ் எனப்படும் தட்டை புழுக்கள் தொகுதியை சேர்ந்த ஒரு தனித்து வாழும் உயிரினமாகும். தட்டை புழுக்களின் மிக முக்கியமான சிறப்பியல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவற்றின் உடலில் கழிவு நீக்கம் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டிற்கு, அதாவது ஆஸ்மோ ரெகுலேஷன் ஒழுங்குபாட்டிற்காக சுடர் செல்கள் எனப்படும் சிறப்பு வாய்ந்த செல்கள் காணப்படுவதாகும். ஸோ என்ன, இந்த பிளானேரியான்றது ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ். இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளேம் செல்ஸ். ஓகேங்களா, சுடர் செல்கள். ஓகேங்களா, சுடர் செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ்க்காகவும் கழிவு நீக்கத்துக்காகவும் இருக்குது. ஸோ நுண்ணோக்கியில் பார்க்கும்போது இந்த செல்கள் வந்து எரியும் சுடர் போல அசைவதால் இப்பெயர் பெற்றது. எனவே இதுதான் சரியான பதில்.
ஓகேங்களா. சிறப்பு வாய்ந்த கழிவு நீக்க அமைப்புகள் சுட செல்கள் கொண்டிருக்கும் உயிரினம் எதுனா பிளானேரியா. ஓகேங்களா. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்காரிஸ். அஸ்காரிஸ் போது இது ஆஸ்கல்மெந்தஸ் உருளை புழுக்கள் தொகுதியை சேர்ந்தது. இதன் கழிவு நீக்க அமைப்பு பார்த்திங்கன்னா ஹெச் வடிவத்தில் அமைந்த ரென்னட் செல்ஸ். ஓகேங்களா. ஹெச் வடிவத்தில் அமைந்த ரென்னட் செல்ஸ் ஆகும். ஸோ இதில் சுட செல்கள் இருக்காது. ஸோ அஸ்காரிஸ் தவறான பதில். அடுத்து என்ன ஆப்ஷன், நீரிஸ். நீரிஸின் போது இது அன்னலிடா வலைதசை புழுக்கள் தொகுதியை சேர்ந்த ஒரு கடல் புழுவாகும். இதன் கழிவு நீக்க உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரீடியா. ஓகேங்களா. ஆப்ஷன் டி என்னது, பெரிடிமா. பெரிடிமா அப்படின் போது பார்த்தீங்கன்னா மண்புழுவின் அறிவியல் பெயர் தான் பெரிடிமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் அன்னலிடா தொகுதியை சேர்ந்தது என்பதால் இதற்கும் கழிவு நீக்க உறுப்பு நெஃப்ரீடியாவே தான் சொல்லலாம். ஓகேங்களா. நெஃப்ரீடியாவே நம்ம சொல்லலாம், சுட செல்கள் இருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானேரியா. ஸோ பிளானேரியா உயிரினத்தில் காணப்படும் சிறப்பு வாய்ந்த கழிவு நீக்க அமைப்புகள் சுட செல்கள் ஆகும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் எப்பயுமே கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் தொகுதியை அதன் சிறப்பியல்புடைய இடப்பெயர்வு உணவூட்ட அமைப்புடன் பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பியல்புடைய இடப்பெயர்வு உணவூட்ட அமைப்புடன். ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, காலம் ஏ இது, காலம் பி இது அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா காலம் ஏயில் அனலிடா, ஆர்த்ரோபோடா, மெல்லுடலிகள், எகினோடெர்மாட்டா இருக்குது. காலம் பியில் குழாய் அடி, ராடுலா, மூட்டு இணைப்புகள், பாரப்போடியா, சீட்டே இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி இணை சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனலிடா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அனலிடாவில் பார்த்தீங்கன்னா மண்புழு மற்றும் நீரிஸ் போன்ற வலைதாச புழுக்கள் இருக்கும். இது நகர்வதற்கு அவற்றின் உடலில் உள்ள சீட்டே அல்லது பக்கவாட்டு துடுப்பு போன்ற பாரப்போடியாக்கள் காண வேண்டும். ஓகேங்களா. சீட்டு அல்லது பக்கவாட்டு துடுப்பு போன்ற ஒரு பாரப்போடியாக்கள் உதவுகின்றன. ஸோ அப்போ பீக்கு இங்கே இந்த ஆன்சர் என்ன வரும், இங்கே இடத்துல அனலிடாக்கு பாரப்போடியா அண்ட் சீட்டே வரும். அடுத்து ஆர்த்ரோபோடா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மூட்டு இணைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆர்த்ரோபோடா என்ற பெயருக்கே கிரேக்க மொழியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு இணைப்புகள் தான். ஜாயிண்ட் லெக்ஸ் ஆர் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மீனிங்கு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச், நண்டு இதெல்லாமே சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்த்ரோபோடாக்கு மூட்டு இணைப்புகள் போது ஸோ இந்த ஆன்சர் இது. ஓகேங்களா. அடுத்து மெல்லுடலிகள். மெல்லுடலிகள் அப்படின் போது நத்தை, கணவாய் போன்ற மெல் உடலிகளின் வாயில் உணவை மென்று சுரண்டி சாப்பிடுவதற்காக பற்கள் போன்ற ராடுலா என்ற உறுப்பு உள்ளது. ஓகேங்களா. பற்கள் போன்ற ராடுலா என்ற உறுப்பு உள்ளது. ஸோ அப்போ ஆப்ஷன் இந்த செகண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா மெல்லுடலிகளுக்கு வந்துடும். அடுத்து எகினோடெர்மேட்டா. எகினோடெர்மேட்டா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் போன்ற முட்டோலிகளின் உடலில் உள்ள நீர் வாஸ்குலர் மண்டலத்தில் ஒரு பகுதியாக இடப்பெயர்ச்சிக்கு உதவும் குழாய் அடிகள், டியூப் ஃபீட். ஓகேங்களா. டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோமா, காணப்படுகின்றன. ஓகேங்களா. டியூப் ஃபீட் காணப்படுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா எகினோடெர்மேட்டானாவே குழாய் அடி. ஓகேங்களா. அப்போ இது எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த வரிசையோட ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P4, Q3, RS, R2, S1. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆப்ஷன் பி தவறானது, ஆப்ஷன் சி தவறானது, ஆப்ஷன் டி தவறானது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, முதிர்ந்த எகினோடெர்ம்கள் 6 சமச்சீரை கொண்டுள்ளன, அதே சமயம் அவற்றின் லார்வா நிலைகள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளன அப்படின்ட்டு. முதிர்ந்த எகினோடெர்ம்கள் 6 சமச்சீரை கொண்டுள்ளன, அதே சமயம் அவற்றின் லார்வா நிலைகள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளன அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ என்னென்னா சமச்சீரற்ற தன்மை, பி கோள சமச்சீர், சி இருபக்க சமச்சீர், டி 6 சமச்சீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, பி, டி. ஓகேங்களா. இதை விட சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா இருபக்க சமச்சீர் தான் சரியான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டோலிகள் அதாவது எகினோடெர்ம்ஸ். ஓகேங்களா. இந்த எகினோடெர்ம்ஸ் இருக்குங்களா, இந்த விலங்குலகில் ஒரு மிக விசித்திரமான பண்பை கொண்டுள்ளன. அவற்றின் முதிர்ந்த விலங்குகள் அதாவது அடல்ட்ஸ். ஓகேங்களா. பெரிய ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்குமா, அது பார்த்தீங்கன்னா 5-6 சமச்சீர் கொண்ட இது எனப்படும். ஓகேங்களா. 5-6 சமச்சீர். ஓகேங்களா. எனப்படும் 6 சமச்சீரை பெற்றிருக்கும், ரேடியல் சமச்சீரை பெற்றிருக்கும். ஆனால் அவற்றின் சுதந்திரமாக நீந்தக்கூடிய லார்வால் நிலைகள் இருபக்க சமச்சீரை கொண்டுள்ளன. ஓகேங்களா. இப்போ ஸ்டார் ஃபிஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-6 சமச்சீர்களை கொண்டதாக இருக்கும். இதுவே லார்வல் ஸ்டேஜஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபக்க சமச்சீர் கொண்டதாக இருக்கும். பரிணாம ரீதியாக இவை இருபக்க சமச்சீர் கொண்ட விலங்குகளில் இருந்து தான் தோன்றின என்பதை இது காட்டுகிறது. எனவே இது சரியான பதில் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? எகினோடம் 6 சமச்சீரை கொண்டுள்ளன, அதே சமயம் அவற்றின் லார்வல் நிலைகள் பின்வருவனற்றை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னா அதோட லார்வல் நிலை இருபக்க சமச்சீர் கொண்டது. மற்ற ஆப்ஷன்லாம் ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ராங்கு, பி ராங்கு, டியும் ராங் அப்படின்னு சொல்கிறோம், தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா முத்தோலிகளின் லார்வாக்கள் பார்த்தீங்கன்னா பைபினேரியல் லார்வா உடலின் நடு அச்சு வழியாக ஒரே ஒரு தளத்தில் வெட்டினால் மட்டுமே 2 சம பாகங்களாக பிரியக்கூடியவை இருபக்க சமச்சீர். எனவே சமச்சீரற்ற தன்மை, கோல சமச்சீர் அல்லது 6 சமச்சீர் என்று கூறும் பிற ஆப்ஷன்ஸ்கள் எல்லாமே தவறானது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு சரியான பதில் இருபக்க சமச்சீர். அடுத்த கேள்வி, கைட்டின் புறக்கூடு மற்றும் திறந்த சுற்றோட்ட மண்டலத்தை கொண்டதும் விலங்கு ராஜ்யத்திலேயே மிக பெரியதுமான தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ மெல் உடலிகள், ஆப்ஷன் பி கணுக்காலிகள், ஆப்ஷன் சி அனலிடா, ஆப்ஷன் டி கார்டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? மெல் உடலிகள். இது விலங்குலகின் 2வது பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இது வெளி ஓடு கால்சியம் கார்பனேட்டால் ஆனது, கைட்டினால் ஆனது இல்லை. ஓகேங்களா? கைட்டினால் ஆனது இல்லை. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? தவறு. ஸோ இது எதனால் ஆயிருக்கு? கால்சியம் கார்பனேட்னால தான் வெளியோடு மேடப்பாயிருக்கு. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்? பி. ஓகேங்களா? உலகில் உள்ள ஒட்டுமொத்த விலங்கினங்களில் 2 பங்கு, அதாவது 80% பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகள் தான். இதனால் விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கணுக்காலிகள், ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவற்றின் உடலின் வெளிப்புறம் கைட்டின் என்ற கடினமான பல்கூட்டு சர்க்கரையாலான புறக்கூடு, அதாவது கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். மேலும் இவற்றில் இரத்த குழாய்களில் செல்லாமல் உடற்குழியிலேயே நேரடியாக பாயும் திறந்த சுற்றோட்ட மண்டலத்தை கொண்டதும் காணப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கணுக்காலிகளில் கைட்டின் எக்ஸோஸ்கெலிட்டனும் இருக்குது, திறந்த சுற்றோட்ட மண்டலமும் இருக்குது. அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னா கணுக்காலிகள். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி ஆனலிடான் கொடுத்துருக்காங்க. வலைதசை புழுக்களில் ரத்தம் மூடிய குழாய்களுக்குள் பாயும் மூடிய சுற்றோட்ட மண்டலம், அதாவது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால இதுவும் தவறான பதில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் என்ன அப்படின்னா கார்டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முதுகெலும்புள்ள விலங்குகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய தொகுதி என்றாலும் சிற்றினங்களின் எண்ணிக்கையில் கணுக்காலிகளை விட மிகவும் சிறியதே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனும் தவறான பதில். அப்போ என்னென்னா கைட்டின் புறக்கூடு மற்றும் திறந்த சுற்றோட்ட மண்டலத்தை கொண்டதும் விலங்கு ராஜ்யத்தில் மிக பெரியதுமான தொகுதி எது அப்படின்னு கேட்டால் கணுக்காலிகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, சிலிக்கா முட்கள் இல்லாத ஸ்பாஞ்சின் இலைகளால் ஆன எலும்பு கூட்டை கொண்ட கடற்பஞ்சு பூச்சி வகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா சுண்ணாம்பு, எக்ஸாட்டினெல்லிடா, டெஸ்மோஸ்பாஞ்சியே, ஆர்த்தோசோவா அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுண்ணாம்பு, அதாவது கால்காரியே அப்படின்னு சொல்லுவார். சுண்ணாம்புன்றது என்னது? கால்காரியே. இந்த வகுப்பு கடற்பஞ்சுகளின் எலும்புக்கூடு எதனால் மேடப்பாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் முட்களால் ஆனது. இதில் ஸ்பாஞ்சின் இலைகள் இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னது? எக்ஸாட்டினெல்லிடா அப்படின்ட்டு இருக்கு. இவை கண்ணாடி கடற்பஞ்சுகள் எனப்படும். எக்ஸாட்டினெல்லிடான் போது என்னது? கண்ணாடி கடற்பஞ்சுகள். ஓகேங்களா? இவற்றின் எலும்பு கூட 6 கதிர்களை கொண்ட சிலிக்கா முட்களால் ஆனது. ஓகேங்களா? இதோட எலும்புக்கூடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கதிர்களை கொண்ட சிலிக்கா முட்களால் ஆனது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஆப்ஷன் என்னது? டெஸ்மோஸ்பாஞ்சியே அப்படின்போது பார்த்தீங்கன்னா போரிஃபெரா தொகுதியானது அவற்றின் உடலில் உள்ள முட்கள் போன்ற எலும்புக்கூட்டின் தன்மையை வைத்து வகைப்படுத்தப்படுகிறது, அதாவது ஸ்பிக்யூல்ஸ். ஓகேங்களா? ஸ்பிக்யூல்ஸோட தன்மையை வைத்து வகைப்படுத்தப்படுகிறது. இதில் டெஸ்மோஸ்பாஞ்சிய வகுப்பை சேர்ந்த கடற்பஞ்சுகளின் எலும்புக்கூடு சிலிக்கா முட்கள் இல்லாமல் முழுக்க ஸ்பாஞ்சின் எனப்படும். ஓகேங்களா? ஸ்பாஞ்சின் எனப்படும் மென்மையான புரத இலைகளால் மட்டுமே ஆனது. ஓகேங்களா? ஸ்பாஞ்சின் எனப்படும் மென்மையான புரத இலைகளால் மட்டுமே ஆனது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்பாஞ்சியா நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் சரியான
பதில். அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆந்தோசோவா. இது போரிஃபெரா தொகுதியே இல்லை. இது நீடேறிய தொகுதியை சேர்ந்த பவளப்பாறைகள். ஓகேங்களா? இது நீடேறிய தொகுதியை சேர்ந்த பவளப்பாறைகள் மற்றும் அனிமோன்களை உள்ளடக்கிய ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். காரல்ஸ் அப்படின்னு சொல்கிறல. ஸோ அதுதான் கடல் அனிமோன்களை உள்ளடக்கிய ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் தவறான பதில்.